வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசி ஒரு காற்று ராசி, ஆராய்ச்சி மிகுந்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி, நல்ல ஒரு கைராசியான ராசி அப்படின்லாம் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு முரட்டுத்தனமும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு தைரியமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு, ரத்த ஓட்டத்தில் ஏதாவது மன அழுத்த சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ஞ்சு தான் ஒத்துக்குவாங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை ஒரு இருட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா எதையுமே எடுத்தவங்க பற்றின இறங்க மாட்டாங்க, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுடைய கையில் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலை கையில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு திமிரு, தெனாவட்டு, தைரியம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்திலையும் இறங்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். முரட்டு தைரியமும் பிடிவாத குணமும் கூடவே பிறந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தத்துவ ஞானிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், நல்ல ஒரு ஆலோசகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயெல்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், தசை புத்தி எப்படி இருக்குது, கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன், சனி பகவானும் ராகும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திர ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. உறுதியோடும் தைரியமாகவும் செயல்படக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் இந்த தேவையில்லாத மனக்குழப்பம் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். எவ்வளவு திறமையாக செயல்பாட்டாலும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிச்சிங்கன்னா கூட டக்குன்னு ஆரம்பிக்க முடியாது. கொஞ்சம் போராட்டமான நிலை இருந்து தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல கிடைத்தாலும் கூட அவங்க கொஞ்சம் உள்குத்தாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு அலைச்சலும் வீண் செலவுகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை, கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி சாதகமான பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலனாக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் வெளி உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட ஒருவர் பிரிந்து தனித்தையாக கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க. அந்த மன வருத்தம் எல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் திட்டமிடுவீங்க. இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி படிப்பு தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் திட்டம் தீட்டுவீங்க. அந்த திட்டங்களை செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீட்லேயே கூட ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை கரெக்டாக கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து இந்த பொறுப்பு செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வீட்லேயோ கூட முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு ஆர்டர் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் உழைப்புக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கும்பராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், பயம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த குழப்பம், பயத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு தெளிந்த முடிவோடு இறங்குவீங்க. உங்களுடைய தெளிந்த முடிவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை, உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைலாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மற்றபடி பணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்து மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராகவும் இந்த காலகட்டத்தில் இந்த விட்ட நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் நாட்டம் அதிகமாக போகுது. ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகாமல் இருந்தது இல்லையா? அந்த பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியால் ஏதாவது ஒரு ஆதரவோ அல்லது முக்கியமான விஐபியோட அறிமுகமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தோட ஆசிரியரோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த சதய நட்சத்திரக்கார மாணவர்கள் வர போகிறீங்க. உங்களுடைய திறமையை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற மாணவர்கள்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகம் ஈடுபடாமல் பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுகளில் சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட மனம் வருந்தம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றமோ அல்லது வேலையில் சின்ன சின்ன மாற்றமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரணும், ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன் ஆனால் போகவே முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அத்தியாவசிய செலவு செய்யும்போது கூட கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே வரும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப சிக்கனவாதிகள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசை வரும். அதனால் ஒரு சில செலவுகள் எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டுட்டு வாங்க, ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.